கூடிய தமிழகத்தில் மக்தப் மதரசாக்களின் மீது ஒரு அதீத பற்றுள்ள ஒரு ஆலிம், எங்களை எல்லாம் குறிப்பாக எங்களது விருதுநகர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய அந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மக்தப் மதரசாக்களை சென்னை ரவுலாத்துல் ஜன்னா என்ற மக்தப் கமிட்டியில் இருந்தவர்கள் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வாங்கி கொண்டிருப்பவர்கள். இவர்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மதரசாக்களுக்கு, மக்தப் பிள்ளைகள் படிக்கக்கூடிய மதரசாக்களுக்கு இவர்களினுடைய பாடத்திட்டங்கள் தான் விருதுநகர் மாவட்டத்திலே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேண்டி அவர்கள் பல்வேறு முயற்சிகளை உலமாக்களாக சேர்ந்து பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மக்தபின் மீது மிகுந்த ஆர்வமுடைய ஹசரத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியிலே சமூகத்தினுடைய பல்வேறு சிந்தனை கொண்ட ஹசரத் அவர்கள் சென்னை மண்ணடி மஸ்ஜிதுல் லஜ்னத்துல் முஹ்சினீன் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ் ஃபஹ்ருதீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகை தருமாறு சபையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وعاشروهن بالمعروف. قال النبي صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமா சபை பல்வேறுபட்ட மார்க்க பணிகளை திருமங்கலத்தில் பிறந்து வளர்ந்து நகரின் பல பகுதிகளிலும் மார்க்க பணியாற்றி வருகிற ஆலிம் பெருமக்கள் ஒருங்கிணைந்து தன்னை வார்த்தெடுத்த வளர்த்தெடுத்த பகுதிக்கு
தாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான மஜ்லிஸ்களை தொடர்ந்து நகர மஜ்லிஸுல் உலமா என்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்நிகழ்வையும் இது போன்ற நிகழ்வுகளையும் கியாமத் வரை தொடரச் செய்வானாக. ஆமீன். அதற்கு மிக வழிகோலியாக தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்நிகழ்வின் தலைமையேற்றிருக்கிற கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மௌலானா மௌலவி ஹாஃபில் எம் சையத் அலி ஃபைசி ஹலரத் அவர்கள், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள், ஊரினுடைய பெருந்தகைகள், சுற்றுவட்டாரத்தினுடைய ஜமாஅத்துல் உலமாவுடைய பொறுப்பாளர்கள், பள்ளி நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்விடத்தில் நம்மை ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். எனக்கு முன்பு பேசிய கண்ணியத்துக்குரிய மதுரை ஜமாஅத் உலமா சபையினுடைய பொருளாளர் பெருந்தகை அவர்கள் தனி மனித ஒழுக்கமும் தனி மனிதனுடைய நடவடிக்கையும் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வல்லது என்பதை உணர்த்தி காட்டினார்கள். அதே வழியில் அசத்து போட்டு வச்ச அந்த கோட்ல நம்ம கொஞ்சம் ரோடு போடுவோம். சமூகத்தை உருவாக்குகிற சக்தி குடும்பங்கள். ஒரு குடும்பம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. குடும்பத்தினுடைய அவசியமான பிரதிநிதிகள் இருவர், கணவனும் மனைவியும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, 45 50 நிமிடங்களுக்குள் பேச சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குள்ள விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால அவர்களே இவர்களே எல்லாத்தையும் விட்டுட்டேன், கோச்சிக்காதீங்க. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். இந்த குடும்பத்தை கட்டமைப்பதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் யார் மாதிரி வாழ வேண்டும். எனக்கு இந்த தலைப்பில் கூட முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். இந்த முஸ்லிம் குடும்பங்கள் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே நாம் பேச விளைவது, நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் வெறும் ஒரு முஸ்லிமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதனாக இருந்தால், ஒரு மனிதனுடைய குடும்பம் இப்படி இருந்தால் அவருடைய குடும்பம் சிறக்கும். அவன் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நடத்துவது எப்படி என்பதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய குடும்பமாக, முன்மாதிரி குடும்பமாக நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வாழாமல் நபிகளாரை முன்மாதிரியாக கொண்டு நாமும் பிறருக்கு முன்மாதிரி குடும்பமாக விளைவது, நடந்து கொள்வது எப்படி என்றால், ஒரு குடும்பத்தினுடைய ஆரம்ப பேசிக் ஒரு கணவன் மனைவி என்பதை செலக்ட் பண்றதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். பொண்ணு பார்க்கிறது, மாப்பிள்ளை பார்க்கிறது, அப்புறம் தான் குடும்பமா ஜாயிண்ட் ஆகுவாங்க. அவங்கள சேர்த்து வச்சு கணவன் மனைவி ஆகி அவங்க பிள்ளை பெற்று அப்புறம் தான் குடும்ப வாழ்வு. குடும்ப வாழ்வனுடைய ஆரம்பம் செலக்டட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு குடும்பத்தினுடைய மணமகளை தேர்வு செய்வதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாதிரி காட்டுகிறார்கள். எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த வாழ்வு சிறந்த வாழ்வு. இப்பெல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கல்யாணம்னாலே மாப்பிள்ளை முன்னைக்கு வேணா சந்தோஷமா இருக்குமே தவிர சுத்தி இருக்கிற யாருக்குமே சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, பெத்தவங்க உட்பட. பெத்தவங்களும் கஷ்டத்தோட கட்டி கொடுக்குறாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டம். கேமராமேன் கூட சொல்லுவான், மாப்பிள்ளையும் முன்னையும் பார்த்து கடைசியா ஒரு தடவை சிரிச்சுக்குங்க அப்படிப்பா. கல்யாணம் முடியறதோட ஜோடி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி இவங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பே கிடையாது, இனி இந்த வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது என்று உலகம் ஒரு மாயையை கட்டமைத்து வைத்திருக்கிறது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமும் அழகான ஒரு முன்மாதிரியை தந்து, ஒரு குடும்பம் என்பது கவலைப்படுகிற, பயப்படுகிற, கால் கட்டு போடுகிற,
காரியம் அல்ல. சந்தோஷமான, எந்த அளவுக்கு சந்தோஷமானம்னா உலகத்தில் அது போன்ற குடும்ப வாழ்க்கையை போன்ற ஒரு கணவன் மனைவி இணைந்து வாழுகிற குடும்ப வாழ்க்கையை போன்ற ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. கணவன் மனைவியா இருக்கணும், முறை தவறிய உறவாக இருக்கக்கூடாது. முறையான உறவாக கணவன் மனைவியினுடைய உறவின் மூலமாக என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் தான் உலகத்திலேயே அளப்பெரிய சந்தோஷம், எங்கும் கிடைக்காத சந்தோஷம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு காட்டுவார்கள். இப்ப எங்க ஆரம்பிக்கிறதுனா செலக்ட் பண்ணணும். பொண்ணை பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி செலக்ட் பண்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஜமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன். 4 விஷயத்திற்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறார். பொண்ணு பார்க்கும்போது நாம 4 விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன? சொத்து எவ்வளவு தேரும், இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா எவ்வளவு சொத்து வரும், அது வரதட்சணையா வருதோ. சில பேர் இப்படி இருப்பாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், நாங்க பிள்ளைய கட்டிக்கிறோம், பொண்ணை கட்டிக்கிறோம் அப்படிமா. ஆனா எங்க போய் கல்யாணம் முடிப்போம் அப்படின்னா பெரிய ஆளா இருப்பாரு, லட்சாதிபதியா இருப்பாரு, வசதியான குடும்பமா இருக்கும், ஒத்த பிள்ளையா இருக்கும். கெட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், மாமனார் மண்டை போடுறது மட்டும்தான் வேலை. மண்டை போட்டாருன்னா மொத்த சொத்தும் அழகா வந்துடும். பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு என்ன செய்வாங்க, வார்த்தை மட்டும் எப்படி இருக்கும், அழகா எங்களுக்கு ஒண்ணுமே வேணா, நாங்க பிள்ளை மட்டும் தந்தா போதும். பிள்ளையாரு ஒத்த பிள்ளை, அவர் ஒத்த புள்ள இருந்தா பிராக்கெட் பண்ணி கரெக்டா அந்த புள்ளையை கட்டிக்குவோம். எதுக்கு? ஒட்டுமொத்த சொத்தும் தன்னால வருங்கிறதுக்காக. இல்லன்னா நம்முடைய முதல் பார்வை எப்படி இருக்குன்னா எவ்வளவு தேரும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி. ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம், பொண்ணுக்கு என்ன பார்ப்போம்? என்ன சம்பாதிக்கிறார், என்ன படிச்சிருக்கிறார், என்ன உத்தியோகத்தில் இருக்கிறார், மாசம் என்ன வருமானம் வருது, என் பிள்ளைய கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா. இதான் நம்முடைய முதல் டார்கெட். என்னன்னா பணம் எவ்வளவு தேரும், அது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. இதுதான் யதார்த்தம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய நோக்கமும் பொண்ணு தேடும் போது, மாப்பிள்ளை தேடும் போது காசை தான், பணத்தை தான் முன்மாதிரியாக குறிக்கோளாக வச்சு தேடுறாங்க. ஒருவேளை ஒரு மாப்பிள்ளை தேடணும், பொண்ணு கண்டுபிடிச்சிட்டோம், பணம்லாம் கம்மியா தான் இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய சொத்தெல்லாம் தேராது என்றால் அடுத்த ஸ்டெப் ஜமாலிஹா. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? மாநரமா இருப்பாரு. மாநரம்னா என்ன? கருப்புன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன? மாநரம். மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? மாநரமா இருப்பாரு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு எப்படி வேணும்? சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை மாநரமா இருப்பாரு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு மட்டும் எப்படி வேணும்? சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணு வேணும். அழகு இருக்கா? அழகு இருந்தா காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல, நல்ல விலையிலேன்னு செக்கச்சவேன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, சந்தோஷம், அப்படியே முடிக்க துணிவாங்க. இதேதான் மாப்பிள்ளையுடைய விஷயத்திலேயும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுலயே ரொம்ப பேசணும், நான் விஷயத்துக்கு வர ரொம்ப நேரத்தை கடத்த விரும்பல. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலி ஹஸபிஹா, பணமும் கம்மியா தான் இருக்கு, அழகும் கம்மியா தான் இருக்கு. ஊர்ல அந்த குடும்பம் எப்படி? நல்ல குடும்ப புள்ள, நல்ல குடும்பத்து பையன், இந்த குடும்பம் எப்படி என்று குடும்பத்தை பார்ப்போம். நாலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வலி தீனிஹா. இதெல்லாம் பார்த்த பின்னாடி அப்புறமா தான் மாப்பிள்ளை தொழுவாரா, மாப்பிள்ளை தாடி இருக்கா, மாப்பிள்ளை நல்ல குணம் உள்ளவரா, இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். பொண்ணு பார்க்கறதுல அதை கூட கேட்கறது இல்லை. அழகு பணம் அது இருந்தா போதும். பொண்ணு தொழுகுமா, குறைஞ்சபட்சம் தொலை தெரியுமான்னு கூட கேட்கறது இல்லை. பொண்ணுக்கு தொழுக தெரியுமா, பொண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, மாப்பிள்ளை மார்க்கத்தினுடைய பற்றுள்ளவராக இருப்பாரா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், 4 விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்தீர்கள், ஆனா நீங்க எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா? ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்க பற்றுள்ள பெண்ணையே தேர்ந்தெடுங்கள். ஏன் அப்படின்னா இந்த 3 இருக்குல்ல, பணம், சொத்து, அழகு, குடும்ப பெருமை, இதெல்லாம் இருக்கும், இல்லாம போகும். இது நிரந்தரமானதல்ல. ஆனா மார்க்கம் இருக்க, அடிப்பாத்தா முதல்ல அஜத்துல ஓதி இருப்போமே, அவ்வளவு கலிமா முதல்ல அஜத்துல ஓதி இருப்போமே, மௌத்தா போனாலும் மறக்காது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பற்றி முதல்ல அலிபாத்தா ஓதும் போது சின்ன அதற்கு நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்களே, மூத்தா போனாலும் மறக்காது, அத்தகையாத்து மூத்தா போனாலும் மறக்கல. மார்க்கம் நிரந்தரமானது, ஆனால் மீதி 3 இருக்க இது நிரந்தரமானதல்ல. எந்த அளவுக்கு நிரந்தரமானதல்லன்னா, இப்ப பொறுத்தவரை ஆமா கல்யாண மேடையில இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு வந்தவொன்னு அது மாதிரி இருக்காது. ஏன்னா கல்யாண மேடைக்கு வரும்போது ஆல்ரெடி கூட்டு போய் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு 4-5 கோட்டிங் ஏத்தி, கருப்பு பிள்ளையா இருந்தா கூட வெள்ளை பிள்ளையா மாத்திடுவாங்க. அப்படி இருக்கும் அழகு, செக்க செவே இருக்கும். வீட்டுக்கு வந்தவொன்னு ஒரு தடவை மூஞ்சி கழுவி 2 தடவை மூஞ்சி கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை முன்னையும் ஒன்னா உட்கார வச்சா மாப்பிள்ளையே சந்தேகப்பட்டு கேட்பாரு, மண்டபத்துல இருந்தது நீதானா இல்ல உங்க அக்கா தங்கச்சி வேற யாருமா? அங்க நல்ல அழகா இருந்தா இங்க இருந்து இப்படி ஆகி போச்சு. சில பேர் கோட்டிங் போடும்போதே சொல்லி, இங்க இல்ல மெட்ராஸ்ல சொல்றேன், இந்த பழக்கம் ஜாஸ்திங்கிறதுனால அங்க கோட்டிங் போகும்போதே சொல்லுவோம், அங்க எங்க வச்சிருக்கீங்க கல்யாணம், ஏசி ஹாலா நான் ஏசியா இல்ல ஏசி ஹால் இல்ல அப்படின்னா 1 hour தான் தாங்கும். இது மேக்கப். ஏசி ஹாலா இருந்தா கூட 2 மணி நேரம் தாங்கும். இந்த அழகுக்குண்டான மரியாதை என்ன அப்படின்னா, கொஞ்சம் காலம் போக போக அழகு மாறும். எப்ப கல்யாணம் பண்ணோமோ அதுல இருந்து 25 வருஷம் 40 வருஷம் தாண்டின பின்னாடி கெட்டின பின்னாடி அதே அழகோடையா இருக்கா, அதான் அடையாளம் இருந்தா நாம ஏன் பள்ளியாசல் போய் தூங்க போறோம்? இப்ப மாறுதா? அதே மாதிரி கெட்டும் போது எப்படி மாப்பிள்ளை இருந்தாரோ அதே மாதிரியா 20 வருஷம் 40 வருஷம் கண்ட பின்னாடி அதே இளமையோட அதே துடிப்போடையா மாப்பிள்ளை இருப்பாரு? இருக்க மாட்டாரு. மாறும். இந்த அழகு இருக்கே மாறும். காசு, அதுக்கு பேரே செல்வம். பேர் என்ன? செல்வம். செல்லும் வரும், ஸ்ட்ராங்கா இருக்காது. எப்ப போகும்னு தெரியாது, எப்ப வரும்னு தெரியாது. கோடீஸ்வரனா வாழ்ந்த எத்தனையோ பேர் பிச்சைக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறார்கள். எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. குலப்பெருமை, நாங்களாம் ஊர்ல பெரியார், ஆமா உண்மைதான். ஆனா குடும்பத்துல பிறக்க யாரோ ஒரு குழந்தையின் காரணத்தினால, பேர பேத்திகளின் காரணத்தினால் குடும்ப பெருமை மொத்தமா ஊர்னார் அளவுக்கு மாறி போகுது. அப்ப இதுவே நிரந்தரம் அல்ல. அப்ப நீங்க எதை பார்க்கணும்? ஒரு நல்ல குடும்பம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகள் குடும்பத்துல. கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட போக மாட்டேங்க, அதுக்குள்ள பள்ளியாசலுக்கு பிரச்சனை வந்துடும். அவ புலா கேட்கிறா பொண்ணு, இவன் தலா கொடுக்கணும்னு நிக்கிறான். ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த குடும்பம் ஏத்த ஒரு முன்மாதிரி குடும்பமாக மாத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்க கரெக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும் போதே சரியான கணவனை, சரியான பெண்ணை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுல தப்பு பண்றோம், தப்பு பண்ண பிறகு அப்புறம் தலையில அடிச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணும் போது எதை முன்மாதிரியாக, எதை மெயினா வைக்கணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மார்க்கப்பற்ற முன்மாதிரியா வைங்க. பிரச்சனையே ஆலிம்சாக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிறது தான். ஆலிம்சா தான் பொண்ணு கொடுக்குறது. ஆலிம்சாவா ரொம்ப தொழுவாரு, அதனால பொண்ணு கொடுக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சுட்டே இருப்பாரு, அதனால பொண்ணு வேணாம். என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்க சொன்னாங்களோ அதை விட்டுட்டோம், எதை வேணாம்னு சொன்னாங்களோ அதை பிடிச்சிக்கிட்டோம். இப்ப எங்க பிரச்சனை ஆகும்? நீங்க பிரச்சனையை மாத்தி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நாம ஒழுக்கத்துக்கும் நல்ல குணத்துக்கும் மார்க்கத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து ஒரு மாப்பிள்ளையும் ஒரு பெண்ணையும் செலக்ட் பண்ணா இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, சீரான வாழ்க்கையாக மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் செலக்ட். சரி, அல்ஹம்துலில்லாஹ் செலக்ட் பண்ணியாச்சு, இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண உடனே என்ன செய்வோம்? ஒரு நிச்சயதார்த்தத்தை வைப்போம். பேசி முடிச்ச உடனே இப்ப நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, முதல்லையாவது மாப்பிள்ளை பொண்ணை பேசி ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம், 3 மாசம் கழிச்சு கல்யாணம்னு வைக்கும்போது பொண்ணுகிட்டையோ அல்லது மாப்பிள்ளைகிட்டையோ பொண்ணு என்ன செய்யும்? பொண்ணு சம்பந்தப்பட்ட நண்பிகள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி எப்படியாவது மாப்பிள்ளை போன் நம்பர் வாங்கி கொடுத்துருன்னு கெஞ்சும். மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்? எப்படியாவது எனக்கு பேசி வச்சிருக்கிற பொண்ணு தானே, வேற பொண்ணு எல்லாம் இல்லையே, எனக்கு தானே பேசிட்டாங்கல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, 6 மாசத்துல கல்யாணம், ஆமா எப்படியாவது அவங்க மொபைல் நம்பர் வாங்கிடணும். வாங்கிட்டா அப்புறம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கணும். இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இது ஜென்செட்ல வாழ்ந்துருக்கோம்ல. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, இப்போம்லாம் பொண்ணோட அம்மாவோ அல்லது மாப்பிள்ளையோட அம்மாவோ மாப்பிள்ளையோட அத்தாவோ மொபைல் நம்பர் வாங்கி கொடுத்துருவாரு மோன்ட்ட. அப்பா
உனக்கு பேசியெல்லாம் முடிச்சிட்டோம், 3 மாசம் கழிச்சு கல்யாணம், 6 மாசம் கழிச்சு கல்யாணம், அது வரைக்கும் பார்த்து சூதானமா பேசிக்க. பேச வேணும்னு சொல்ல முடியாது, சொன்னா கேட்கவும் மாட்டான். பொண்ணுட்டையும் மாப்பிள்ளைகிட்ட என்ன செஞ்சிடறோம்னா போன் நம்பர் கைமாற்றப்படுது. போன் நம்பர் கைமாத்துற பெரிய முசீபத்து இது. என்ன நடக்குதுன்னா மார்க்க என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு முன்மாதிரி குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்ப மாப்பிள்ளைட்ட பொண்ணுடைய அத்தா கைய பிடிச்சி என்னுடைய மகளை உங்களுக்கு நான் நிக்கா செய்து தந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரோ அப்பதான் மாப்பிள்ளையும் பொண்ணுமா மாறுவாங்க, கணவன் மனைவியாக மாறுவாங்க. அது வரைக்கும் நீங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பேசி வச்சாலும் இவருக்கு பேர் கணவன் அல்ல, அவளுக்கு பேர் மனைவி அல்ல, அந்நியர்களாகத்தான் இருப்பாங்க. தவிர்த்து நிக்கா கல்யாணம் முடிஞ்ச பின்னாடிதான் மாப்பிள்ளை கொண்டாடியா மாறணும். ஆனா என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா, எப்ப பேசி வைக்கிறோமோ பேசி வச்ச உடனேயே போன் நம்பர் பரிமாறப்படுது. போன் நம்பர் பரிமாறப்பட்ட உடனேயே பேச்சு ஆரம்பிச்சிருது. சாதா சீதா பேச்சுலாம் கிடையாது. கல்யாணத்துக்கு பின்னாடி பேசுறதுக்கு எதெல்லாம் வைக்கப்படுவோமோ அதெல்லாத்தையும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வைக்கப்பட்ட மாப்பிள்ளையும் ஒண்ணும் பேசிக்கிறாங்க, சர்வசாதாரணமா பேசிக்கிறாங்க. அத்தா போறாரு, பொண்ணு பேசிட்டு இருக்கு. ஏமா யாரு? மருமோனா? கல்யாணமே முடியல, அதுக்குள்ள மருமோனாக்கியாச்சு. மருமோனா? ஏன் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கலாம், டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதான். அதனால அத்தா என்ன செஞ்சிருக்காரு? ஒதுங்கி போறாரு. அம்மா ஒதுங்கி போயிடுறாங்க. நீங்க பேசுங்க. நடக்கிற விஷயம் சிரிக்கிறதுக்கோ தமாசுக்கோ சொல்லல. கல்யாண மஜ்லிஸ் எல்லாம் பத்திரிகைலாம் அடிச்சாச்சு, ஊரே கூடி வந்து மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கு. பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்க போறாங்க. போன ஜமாத்காரங்க திரும்பியே வரல. அஜர்த்த அதுக்குள்ள பயான் பண்ண விடுவோம்ல, அவரும் பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறார். என்னங்க கையெழுத்து வாங்க போனாங்க பொண்ணுகிட்ட, இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க, பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அவர் 10 நிமிஷமா பேசி 1 மணி நேரம் பேசிட்டார், இன்னும் கையெழுத்து வரல. என்னன்னு கேட்டா பொண்ணு கையெழுத்து போட மாட்டேங்குது. என்னம்மா என்ன பிரச்சனை? இல்ல இந்த 6 மாசத்துல நான் அவர்கிட்ட பேசி பார்த்தேன், அவர் சரியா எனக்கு படல, அவர் எனக்கு பிடிக்கல. எப்போ 6 மாச பேச்சு வாழ்றதுக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன செய்தது? வாழ்க்கையை கெடுக்குது. ஏன் தெரியுமா? மார்க்கம் காட்டி தராத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத, இது தப்பு என்று சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம பெற்றவங்களே அதுக்கு முன்மாதிரியா இருந்து, பெற்றவங்களே அதுக்கு வழிகோலாக இருந்து எந்த ஒரு காரியத்தை கெட்டதை செய்ய துணிந்தோமோ அப்ப பிரச்சனை நம்மை தலைகுனிய வைக்கிற பிள்ளைகளாக மாறி போறாங்க. அப்ப இது முன்மாதிரியாக இருக்க கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவிக்கு இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை நிறுத்தணும், பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடாது. சப்போஸ் யாருக்காவது பேசி வச்சு இப்ப அடுத்த மாசம் கல்யாணம் ஆல்ரெடி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னையில இருந்து பேச்ச விட்டுருவீங்க. ஆனா ஒரு மாசத்துக்கு என்ன திட்டுவீங்க. பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இந்த மனுஷன் வந்தது கூட்டு வந்தாங்க, நிம்மதியா 3 மாசம் பேசிட்டு இருந்தாண்ட, இந்த வந்ததுல இருந்து 1 மாசம் வீணா போச்சு அப்படின்னு திட்டுவீங்க. பரவாயில்ல திட்டுங்க, ஆனா கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி வாழ்த்துவீங்க. ஏன் தெரியுமா? இப்போ உள்ள பிள்ளைகளை பாருங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன் பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன ஆகுதுன்னா, முன்னாடி என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாங்க. பேசி முடிச்சதுனால கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி மாறிடுறாங்கன்னா, ஹலோ சொல்லு வேலை இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல நீங்க கடையில இருப்பீங்க, நீ பேசு, நீ பேசுறத என்ன வேலை, நீ பேசு. கடையில இருந்தாலும் பேசிட்டு இருக்கான், பைக்ல போனாலும் பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு போய் சோறு தின்னுட்டு இருந்தாலும் பேசிட்டு இருக்கான், போய் படுத்து போர்வையை இழுத்து மூடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். மணிக்கணக்கில் பேசுறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி பேசுன்னு சொல்லுது மார்க்கம். மனைவி கிட்ட நேரம் கொடு, டைம் கொடு, மனைவி கிட்ட பேசு, கணவன் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்கன்னு சொல்லுது. ஆனா அப்ப என்ன ஆயிடுது? பேசுறது எனக்கு வேலையே இல்லை, சும்மா தான் உட்காந்துருப்பான். இது வேற ஒரு பெரிய வேலையில இருக்க அப்படின்னு காட்டிக்கிறான், பேச மாட்டேங்கிறான். பேசலன்னா அவனுக்கு என்ன தோணுது? இவ்வளவு நாளா நல்லத்தான பேசினாரு, இப்ப பேச மாட்டேங்கிறாரு, அப்ப வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாரு போல தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறான். பிரச்சனை ஆரம்பிக்குதா? அப்ப ஒரு குடும்பம் வீணா போறது எங்க இருந்துன்னு யோசிங்க.
எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொன்னாங்களோ அதன்படி குடும்பத்தை அமைக்கிற போது அந்த குடும்பம் சிறக்கிறது, இல்லாத போது அந்த குடும்பம் சிரிக்கிறது, மற்றவர்கள் பார்த்து சிரிக்கிற குடும்பமாக மாறி போவதற்கு காரணமாக அமைஞ்சது. அப்ப அது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி கல்யாண டேட் வந்துச்சு, மாப்பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா கல்யாண மஜ்லிஸ்ல எல்லாம் முடிஞ்சிட்டு வாழ்த்துவாங்க மணமக்களை, நீங்க இப்படி வாழுங்கன்னு. அப்ப மாப்பிள்ளைக்கும் காது கேட்காது, பொண்ணுக்கும் காது கேட்காது. கல்யாண மஜ்லிஸ்ல உட்கார்ந்து யாராவது பயான் பண்ணுவாங்களா? பயான் அவருக்கு நினைவெல்லாம் பொண்ணை எப்ப பார்ப்போம்னு தோண்டிட்டு இருக்கோம், பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் முடியும் மாப்பிள்ளை பார்க்க மாட்டோம்னு தோணும்ல. இதுல உட்கார்ந்து நீங்க மணிக்கணக்கில் உட்கார்ந்து எந்த அஜத்துக்கு பயான் பேசினாலும் சரி, எப்படி பயான் பேசினாலும் சரி உட்கார்ந்து இருப்பாரு மாப்பிள்ளை. ஆனா காதுக்குள்ளெல்லாம் போகாது, என்ன பேசினாலும் காதுல ஏறாது. அப்போ உட்கார்ந்து நாம ஐடியா கொடுப்போம் மாப்பிள்ளைக்கு, நீங்க அப்படி வாழ வேண்டும், இப்படி நாங்க நல்லா வாழ்ந்துக்கிறோம், நீங்க பேச்ச முடிச்சு சீக்கிரமா கபிழ்த்து நிக்காத சொல்லி கொடுங்க அப்படின்னு மாப்பிள்ளை உட்காந்து. அதெல்லாம் பேசுற நேரம், அதெல்லாம் சொல்ற நேரம். அப்ப நம்ம மாப்பிள்ளைக்கு முன்னுக்கும் அங்க வாழ்த்துறோமே, 3 விதமான வாழ்த்துக்களை வாழ்த்துவோம். மார்க்கம் சொல்லி தர வாழ், இறைவன் வாழ்த்துவான், உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லகுன்ன, நீங்கள் உடலும் உடையும் போல வாழ்க, அல்லாஹ் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து. இது அதனுடைய விளக்கங்கள், நீண்ட விஷயங்கள், நான் அதுக்குள்ள போக விரும்பல. உடலுக்கும் உடைக்குமான தொடர்பு எப்பன்னு யோசிங்க. நாம பிறந்த உடனே துணியை சுத்தி செவிலியர் அந்த நர்ஸு கொண்டு வந்து அம்மா பக்கத்துல போடுறா, அப்போ உடம்புல ஒட்டுற துணி. முஸ்லிம்களை பொறுத்தவரை மௌத்தா போன பிறகு கூட வெளியில போறது இல்ல, மௌத்தா போன பிறகு அந்த துணியோட தான் கபருக்குள்ளே போறோம். மௌத்தா போன பிறகும் தொடர்கிற ஒரு உறவு இருக்கிறது என்றால் உடலுக்கும் உடைக்குமான தொடர்பு. அல்லாஹ் மணமக்களை வாழ்த்துகிறான், நீங்க உடலும் உடையும் மாதிரி வாழ்க அப்படின்னா மௌத்தா போன வரைக்கும் சேர்ந்து வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, மௌத்தா போன பிறகும் சேர்ந்து வாழுங்கிறான். என்ன பயமா இருக்கும்? மௌத்தா போன வரைக்கும் சொன்னதான் பரவாயில்ல, மௌத்தா போன பிறகுதான் ஏதோ அமல் செஞ்சா ஹூர்லின் கிடைப்பாங்க, சொர்க்கத்துல அப்படி அழகா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவீங்களே, இப்ப அங்கேயும் போய் இவளோட தான் வாழணுமா? அது மாதிரி அவங்களும் நினைப்பாங்கல்ல, இந்த மனுஷனை கட்டிட்டு இவ்வளவு காலமா இருந்தாச்சு, மறுமைக்கு போனாலாவது சொர்க்கம் கிடைக்கும், அங்க பிடிச்சதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க சொர்க்கம் அப்படின்னா, அங்கேயும் போய் இந்த மனுஷனோட வாழணுமா அப்படி யோசிக்க வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மெயின் செட் இருக்கும், எனக்கு வர்ற மனைவி இப்படி இருக்கணும், எனக்கு வர்ற கணவன் இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அப்படிலாம் அமைகிறது இல்லை, ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறது இல்லை. ஆமா, குதிரவால் முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், அந்த அம்மாவுக்கு எல்லாமே ஒட்டு முடியாதான் இருக்கும், எப்ப வச்சாலும் வெளியவே வந்துடும். ஒரு அம்மா நினைச்சிருப்பாங்க எனக்கு நல்ல ஃபிட்டான மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவனுக்கு வந்து துந்தி மாப்பிள்ளையா தான் இருப்பாரு. என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சு, சரி அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ வீட்டுல பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, இந்த மனுஷனை கட்டிட்டு வாழுவோம்னு வாழ ஆரம்பிச்சிடறோம், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இங்க எதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்றீங்களோ நாளைக்கு மறுமையில நீங்களும் சொர்க்கவாதியா இருந்து உங்களுடைய மனைவியும் சொர்க்கவாதியா இருந்தா அல்லாஹ் என்ன செய்வானா, மனைவிட்ட நீங்க எதெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருவோம். மனைவி எப்படி எல்லாம் இருந்தா நல்லதுன்னு நினைப்பீங்களோ அப்படி மாத்திடுவோம். அதே மாதிரி ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி எதெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தூக்கிடுவோம். எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் மாத்துவோம். அலிம்சா மனைவி நினைப்பாங்களா, என் மாப்பிள்ள பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சிருப்பாங்க. அவர் என்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுவார், பேண்ட் ஷர்ட் போட்டா நீங்க விடுவீங்களா? என்ன சேர்த்து ஜிப்பா போட்டு அழகா இருக்கிறத விட்டு போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு வரீங்க நீங்க கேட்பீங்க. அதுக்கு பயந்தே அவர் பொண்டாட்டியினுடைய ஆசையும் நிறைவேற்றாமே வாழ்ந்திருப்பாரு. இப்ப நாளைக்கு மறுமையிலையும் பெரிய அப்பா போட்டு ஜிப்பா போட்டு அஜத்து நிற்பாரு, அப்ப அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? அதனால பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி அவருடைய ஸ்டைலா வாரி, இது எல்லாமே யாரு? ஒரு மனைவி ஒரு அஜத்தை பத்தி ஆசைப்பட்டா அப்படி மாற்றப்படுவார், மாற்றப்பட்டு சொர்க்கத்தில் அனுப்பப்படுவாங்கன்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அதனால பயப்படாதீங்க, இதே மனைவியா இருந்தா கூட நீங்க விருப்பப்படுற மனைவியாக மாற்றப்பட்டு, இதே கணவனாக இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்ட கணவனாக மாற்றப்பட்டு தரும். அப்ப இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைங்கிறது வாழ்ற காலத்தோடு முடிகிற வாழ்க்கை இல்லை, வாழ்ந்த பிறகும் தொடர்கிற வாழ்க்கை. அவ்வளவு முக்கியத்துவமா வாழ்க்கைங்கிறதுனால அல்லாஹ் வாழ்த்துறான், நீங்கள் உடலும் உடையும் போல் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துவாங்க, பாரக்கல்லாஹு லக்கும் வ பாரக அலைக்கும் வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுடைய
உரிமைகளிலும் கடமைகளிலும் பறக்கச் செய்வானாங்கன்னு அர்த்தம். அந்த வாழ்த்துக்களுடைய பொருள் உணர்ந்து வாழ்ந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நமக்கு என்ன என்னமா துவா செய்யறேன் ஆமீன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பிரியாணி திண்டமா எஞ்சி போனோமா வேலை முடிஞ்சதுன்னு போயிடுறோம். ஒவ்வொரு வாழ்த்துக்கும் அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் தான், ஒன்னு உரிமை, இன்னொன்னு கடமை. நான் அடுத்தவனுக்கு செய்யறதுக்கு பேர் கடமை. அடுத்தவன் எனக்கு செய்ய வேண்டியது என்னுடைய உரிமை. எனக்கு என்ன உரிமை கிடைக்கலையோ அதுக்காக போராடுவேன். நான் தான் மூத்த மருமகன், என்கிட்ட ஆலோசனை பண்ணல, என்ன கூப்பிடல கோச்சுக்குவார். மூத்த மருமகன் கல்யாணத்துக்கே வரமாட்டேன். ஏன்? என் உரிமை, என் பேர் பத்திரிகையில போடல வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இவர் அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சிருப்பாரா? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில உரிமையும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. மனைவி கணவனுக்கு என்னென்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு என்னென்ன செய்யணும். இந்த ரெண்டு பேரு ரெண்டு தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய உரிமையிலும் கடமையிலும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சு இவங்க சரியா இருந்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக்கும்ன்ற வாழ்த்தையால சொல்லி கொடுக்குறாங்க. மூணாவது வாழ்த்து அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா அப்படின்னு சொல்லி துஆ ஓதுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். கல்யாணம் ஏன் முடிச்சு கொடுக்குறோம்? கல்யாணம் முடிக்கும் போதே திருமணத்துக்கு என்ன பேருன்னா இரு மனம் இணையும் திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு மனசையும் ஒன்னா சேர்க்கிறது தான் திருமணம். ஒரே மனமாக மாறணும், ஒரே உள்ளமாக மாறணும். ஆனா நாம பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்குறோம், மாப்பிள்ளைகிட்ட கையெழுத்து வாங்குறோம், பெரிய மண்டபம் முடிச்சு கல்யாணம் முடிக்கிறோம், சீர் சடங்குகளா கரெக்டா செஞ்சுட்டோம். இதெல்லாம் செஞ்சா ஒரு கணவன் மனைவியினுடைய மனசு ஒண்ணு சேர்ந்துருமா? அல்லாஹ் சொல்றான் சேராதுன்னு. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நீங்க உலக சொத்தையே எழுதி வைத்தாலும் ரெண்டு மனசை ஒட்ட வைக்க உங்களுக்கு சக்தியே கிடையாது, உங்களால முடியாது. அப்ப என்ன பண்றது? நிக்காஹ்வுடைய நோக்கமே, திருமணத்தினுடைய நோக்கமே ரெண்டு மனச ஒண்ணு சேர்க்கணும்ங்கறது நோக்கம். இப்ப என்ன பண்றது? அல்லாஹ் ரூட் சொல்லி கொடுக்கிறான், வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். அந்த காரியத்தை செய்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் நினைச்சாதான் ஒரு கணவன் மனைவியினுடைய ரெண்டு பேரும் மனம் ஒப்பி வாழ்வாங்க, மனம் பொறுத்து வாழ்வாங்க. அதனாலதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியா அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் கையெழுத்து வாங்கிட்டோம், சாமான் எல்லாம் கொடுத்துட்டோம், இதெல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம் இருக்கு. அது இந்த மணமக்களுடைய மனசை ஒண்ணு சேர்க்கிறது. அது எங்க கையில இல்ல. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவருடைய உள்ளத்தையும் நீ இணைத்து வைப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட பொறுப்பு செய்யறோம். இந்த மூணு வாழ்த்துக்குரியவர்களாக வாழ்ந்துட்டா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும். இந்த மூன்றுடைய பொறுப்பை உணர்ந்தான். சரி, இதனுடைய வாழ்க்கை முடியுது, அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற வாழ்க்கை நடைமுறை, முன்மாதிரியான வாழ்க்கை நடைமுறை. கண்ணியத்திற்குரிய ஷௌகத் அலி உஸ்மானி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஹதரத் அவர்களை நகர ஜமாத் ரஜம் மஜ்லிஸுல் உலமாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். உங்களுக்கு வேற நானே சொல்லிட்டேன். சரி, இப்ப நானும் உங்களோட ஒருத்தனா ஆயிட்டேன்னு அர்த்தம். நீங்க நேரால பார்க்க கூடாது. அப்போ வாழ்க்கை எவ்வளவு படிப்படியா ஒவ்வொன்றும் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன், குயிக்கா முடிக்கணுங்கிறதுக்காக இல்லைன்னா இதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணி நேரம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டா நம்ம வாழ்க்கை தான் முன்மாதிரியான வாழ்க்கை. மற்றவங்கள அந்த பாய் வாழ்றாருல்ல அது மாதிரி வாழணும்யா அப்படின்னு சொல்லணும். அது மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். யார் பார்த்தாலும் அவங்கள மாதிரி வாழணும் ஆசைப்படணும். அதுதான் முன்மாதிரியான வாழ்க்கை. அதை கரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுறாங்க. ஆனா நாம பின்பற்றல. அதுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் போது, கணவன் கவலையா இருக்கிறாரு அப்படின்னா அவர் மனைவிட்ட எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் முகத்தை பார்த்தே மனைவி கண்டுபிடிக்கணும். இல்ல ஏதோ ராங்கா ஏதோ நடந்திருக்கு, உங்க மூஞ்சே காட்டி கொடுக்குது, உங்க ஃபேஸே சரியில்லை, உங்களுக்கு ஏதோ செய்யுது. என்ன செய்யுது? உடம்பு சரியில்லையா, தலைவலிக்குதா, இல்ல கடையில ஏதாவது பிரச்சனையா அப்படி என்ன செய்யணும்? மனைவி முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கணும். ஒரு கணவன் மனைவியுடைய முகத்தை பார்த்தே ஏமா என்ன
அது சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா தட்டு சில டைம் மெல்லமா வைப்பாங்க, சில டைம் டம்முன்னு விழும். டம்முன்னு இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் சம்திங்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. எப்பவும் ஒழுங்கா தான் உப்பு போடுவான், இன்னைக்கு என்னவோ உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குன்னா சம்திங்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கண்டுபிடிப்பாங்களாம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல அன்பா இருக்கிறாங்களோ கோபமா இருக்கிறாங்களாங்கிறத அவங்களுடைய வார்த்தையை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க என் மேல அன்பா இருந்தா, பாசமா இருந்தா, என்ன பார்த்து ஆயிஷா அப்படின்னு கூப்பிட வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை ஷார்ட்டா சுருக்கி யா ஐஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க, செல்லமா கூப்பிடுவாங்க. ஆயிஷாவை இப்ப மாமான்னு கூப்பிடாம மாம்ஸ் அப்படின்றாங்கல்ல, டேடின்னு கூப்பிடாம டேட் அப்படின்னு முடிச்சிடலாம். மம்மி கிடையாது, மம் முடிச்சிருச்சு. அது என்னன்னா அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாம். பாசம் வந்தா என்ன ஆயிடுமா, அந்த வார்த்தைகள்லாம் ஷார்ட்டா சுருங்கிடுமா. இது சொல்லுவா கற்று தந்த தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, சந்தோஷத்துல பேசுறது தப்பல்ல. அப்ப மனைவிக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அது மாதிரி ஆயிஷா அப்படின்னு கூப்பிட வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஐஷ் அப்படிமாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். யா பின்தி அபூபக்கர், அபூபக்கருடைய மகளே அப்படிமா கோபமா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தா பேரை சொல்லி அத்தா பெத்தவளே வா வந்து வை அப்படின்னா கோபமா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். வார்த்தை தான், இந்த வார்த்தையை வச்சு ரசூலுல்லாஹ் என் மேல அன்பா இருக்கிறாங்களா கோபமா இருக்கிறாங்களா கண்டுபிடிச்சிருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள முதலா திருமணம் முடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயது, கதீஜா அம்மையாருக்கு 40 வயசு. முதல்ல 40வது வயசுல, ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயசுல நபித்துவம் கிடைக்குது. நபித்துவம் கிடைச்ச உடனே அதை தாங்க முடியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரத்தோட உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து என்ன போத்துன்னு சொல்றாங்க கதீஜா அம்மையார். ஜம்மிலூனிம்பாங்க. கதீஜா அம்மையார் சொல்லுவாங்க, மனைவிட்டு சொல்லுவாங்க. கதீஜா அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை பார்த்துட்டு கதீஜா அம்மா சொல்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க உங்களுக்கு என்னமோ நடந்தது அப்படின்னு நினைச்சியே பதறுறீங்க. கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை காயப்படுத்த மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா, இன்னக லதஸிலுர் ரஹீம, நீங்க சொந்த பந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ்றீங்க. வதக்ஸிபில் மஅதூம, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய வியாபாரம் செய்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் செய்றீங்க, விதவைகளுக்கு நல்வாழ்வு கொடுக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நீங்க, உங்களை போய் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவானா, உங்களை போய் அல்லாஹ் சோதிப்பானா, கவலையை விடுங்க, முதல்ல அந்த கவலையை விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் தப்பாலாம் நடந்திருக்காது, நல்லதா தான் இருக்கும், இது நல்லதுக்கு தான் நடந்திருக்கும் என்று கதீஜா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனைகளை பார்த்துட்டு, அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு கதீஜா அம்மா சொன்ன வார்த்தை. இப்ப எங்க நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது தெரியுமா, பெல் அடிச்சு அந்த அம்மா வந்து கதவை திறந்த உடனே வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நமக்கு வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனையோட நாம வருவோம், நமக்கு ஒரு பிரஷரு, அந்த அம்மாவுக்கு ஒரு பிரஷரு, அந்த அம்மா பிரஷரை நம்ம மேல காட்டுவோம், நம்ம பிரஷரை அந்த அம்மா மேல காட்டுவோம், குடும்பம் வீணா போகுது. கண்டுபிடிக்க தெரியல, சே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, சரி இப்போதைக்கு அதை பத்தி நம்ம பேச வேணாம், அவர் ஏதோ கஷ்டத்தோட வந்திருக்கிறார், முகமே சரியில்லை, இப்ப போய் இதை பேசக்கூடாது என்று கணவன் மனைவி 2 பேரும் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த நிலைகளை உணரணும். உணர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி கூட அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படல, பயத்தோட இருந்தாங்க. அப்ப நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க கதீஜா அம்மா. என்ன பிரச்சனை இல்ல, யாரோ ஒரு ஆள் பெரிய ஆள் வந்தாரு, என்னை பிடிச்சு அழுத்தினாரு, அழுத்தி இக்ரா ஓதுவீராகன்னு சொன்னாரு, நான் ஓதுனேன், அவர் பெரிய உருவமா இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. கதீஜா அம்மா சொன்னாங்களா, அப்படியா, அதனால நீங்க அவர் வேற யாரோ என்னமோன்னு பயப்படுறீங்க, அடுத்த தடவை அவர் வந்தா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த தடவை அவர் வந்தா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். அடுத்த தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது கதீஜா அம்மாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்தா நீ கேட்டல்ல வந்துட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தெரியல ஜிப்ரீல், கதீஜா அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியல மலக்கு. கதீஜா அம்மா
தன்னுடைய வலது பக்கத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சிட்டு அணைச்சி வச்சுக்கிட்டு கேட்டாங்களா, இப்ப அவர் தெரியுறாரா? ஆமா தெரியுறாரு, நிக்கிறார். தன்னுடைய இடது பக்க மார்போடு அணைச்சிட்டு கேட்டாங்களா, இப்ப அவர் நிக்கிறாரா? ஆமா நிக்கிறார், தெரியுறாரு. அதுக்கு பிறகு கதீஜா அம்மா தன்னுடைய முடி, தலையினுடைய முடி தெரிகிற மாதிரி தன்னுடைய சேலைய அகற்றிட்டு கேட்டாங்க, இப்ப அவர் நிக்கிறாரா? ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, இல்லையே மறைஞ்சிட்டாரே அப்படின்னாங்க. கதீஜா அம்மா சொன்னாங்களாம், அப்படின்னா அவர் நல்லவர், அப்படின்னா அவரு நல்லவர். ஒரு பெண்ணினுடைய அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய பகுதி, ஒரு பெண்ணினுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதி வெளியில தெரியும் போது தன்னுடைய பார்வையை அகற்றிக்கிட்டார்ல, பார்க்கணும்னு நினைக்கல, அப்ப அவர் நல்லவர். சொல்றேன், அவர் நல்லவர் தான். எப்படி எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய கணவனுக்கு எப்படி ஆறுதல் சொன்னா அது சரி வரும் யோசிக்கிறாங்க. மூணாவது கட்டத்துக்கும் போனாங்க, வரக்கத்து நௌஃபல்ட்ட கூட்டு போனாங்க, ஆறுதல் மொழி. இப்படி தன்னுடைய கணவனுடைய நிலைமைய அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் புரிஞ்சாங்க. புரிஞ்சு என்ன செஞ்சாங்க, அத தன்னுடைய கணவன்கிட்ட வெளிப்படுத்த முயற்சித்தாங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய மனைவிமார்கிட்ட இருந்தாங்க. ஒன் சைடு போல இருக்கக்கூடாது. அதாவது மனைவி மட்டுமே கணவன் மீது அன்பு காட்டணும்னு நினைக்க கூடாது. இரு தரப்பிலிருந்தும் அன்பு பரிமாறப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மடியில படுத்திருக்கிறாங்க. மடியில படுத்திருக்கும் போது ஆயிஷா அம்மா, இரவு நேரம், ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையும் பார்ப்பாங்க, மேல நிலவு இருக்கும், நிலவையும் பார்ப்பாங்க, மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இங்கே எங்கேயும் பார்க்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்களாம், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் இஷாஇ. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் இஷாஇ. இஷாக் பாங்க சொல்றாங்க. ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து பாட்டு படிக்கிறாங்க. நமக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, வழியில் ஆஃபாக்கி ஷம்சு, வானத்திலையும் ஒரு சூரியன் இருக்கு. ஆனா என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னாடி தான் உதிக்கும். சூரியன் எப்பவுமே இஷாவுக்கு பின்னாடி தானே உதிக்கும். திருமங்கலத்தில் அப்படிதான் உதிக்குதா? அமைதியா இருக்கிறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க எப்ப சூரியன் உதிக்குது? காலையிலன்னா சுபுக்கு பின்னாடியா? சுபுவுக்கு பின்னாடி. எல்லா ஊர்லயும் சூரியன் எப்ப உதிக்கும்? சுபுவுக்கு பின்னாடி உதிக்கும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எல்லா ஊர்லயும் சுபுவுக்கு பின்னாடி தான் உதிக்குது, ஆனா எனக்கு ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியன் எப்ப உதிக்கும்? இஷாவுக்கு பின்னாடி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலைல ஃபுல்லா அந்த வேலை இந்த வேலை அங்க இங்கே போவாங்க, நைட் ஆனாதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஆயிஷா அம்மா தன்னுடைய கணவரை பார்த்து கவிதை படிக்கிறாங்க. சில பேர்லாம் இப்ப லவ் பண்ணும்போது தான் கவிதை படிக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி கவிதை மறந்துடுறாங்க. ஆனா கவிதை எப்ப வரணும்? திருமணத்துக்கு பிறகு வரணும். மனைவியை பார்த்து கவிதை வரணும். மனைவிக்கு கணவனை பார்க்கும்போது என்ன செய்யணும்? கருப்பாவே இருந்தாலும் சரி, உன்னை போல வெண்மையான அழகு நிலவு வேறொன்றால் கேட்கணும். கேட்கும் போதே அப்படி சொக்கி போயிடணும். அதுதான் உறவு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கணவன் மனைவிக்கு உள்ள மட்டும்தான் பொய் சொல்றத மார்க்க அனுமதிக்குது. கருப்பா இருந்தாலும் என்ன சொல்லணும்? நீ தான் எனக்கு அழகு, கருப்பு தான் அழகுன்னு சொல்லிக்கணும். கருப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற எதுவுமே வெள்ளையா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு கருப்பா இருந்தாதான் அவ்வளவு எனக்கு அப்படி சொல்லணும். பொய்யாவே இருந்தாலும் சொல்லணும். சொன்னாதான் அந்த வாழ்க்கையில் என்ன வரும்? சந்தோஷங்கள் வரும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில அன்பை பரிமாறினாங்க. ஆயிஷா அம்மாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சர்தார், ஈருலக சர்தாரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா தான் வேலையை தானே செய்வாங்க என்று ஆயிஷா அம்மா சொல்றாங்க. துணி தானே துவச்சுக்குவாங்க, அவங்க துணியை. அவங்க செருப்பு அருந்து போனா அவங்களே தச்சுக்குவாங்க. அவங்களுடைய வேலைகள் அவங்களே பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வே பார்ப்பாங்க. தயவுசெய்து என்ன திட்டாதீங்க. காலையில உங்க வீட்டுக்கு ரமலாம் ரசூலுல்லாஹ் பாருங்க இப்படிதான் செஞ்சிருக்காங்க, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் துணியை அழுகு துணியை கலந்து போட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் துவைச்சு பாருங்க. இப்ப துவைக்கிறது பெரிய கஷ்டமே இல்லையே, உள்ளத்துக்கு போட்டு ஒரு சுவிட்ச் அமுத்துனா அது பாட்டு துவைக்க போகுது. இது பெரிய சிரமமே இல்லாத வாழ்க்கை ஆகிப்போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்யறாங்க? ஒரு அழகான உறவை ஏற்படுத்திக்க. அப்படியெல்லாம் இருக்கணும். கணவன் மனைவிக்கு மத்தியில ஹெல்ப் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா
மனைவிமார்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சமையல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றதுல உதவி செய்வாங்க, எல்லாத்துலயும் உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணுவாங்க, தொழுகையினுடைய நேரம் வந்தா தொழுக போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மனைவிட்ட கணவனா இருப்பாங்களே தவிர வீட்டுக்கு வந்த பின்னாடியும் தான் பெரிய நபி, தான் பெரிய அந்த அதை காட்ட மாட்டாங்க. மனைவிக்கு கணவன், அம்மாவுக்கு புள்ளன்னு சொல்றவர், ஊருக்கே அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தா புள்ள. அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவன் புள்ள, அவ்வளவுதான். அவர் ஊர்ல யாராவது இருக்கட்டும், தலைவரா இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம், வீட்டுக்கு வந்த மனைவிட்ட கணவனாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குடும்பம் சிறக்க வேண்டுமானால் வீட்டுல நீங்க தலைவர்களாக இருக்காதீர்கள், நீங்க வீட்டுல கணவனாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி தந்தார்கள். அதே மாதிரி ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, எப்படி சாப்பிடும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சாப்பாடு வச்சுட்டு ஒரு எலும்பு துண்டு, கறி துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கறி துண்டினுடைய ஒரு துண்டு எடுப்பாங்க, எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிப்பாங்க, கடிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதே பீஸ கறி துண்டை அல்லது அந்த எலும்பு துண்டை தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பாங்க. ஆயிஷா, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டதையே கொடுப்பாங்க. ஆயிஷா அம்மா அதை வாங்கி கடிப்பாங்களாம். கடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கையில இருந்து அதை புடுங்கிடுவாங்களாம். புடுங்கிட்டு தன்னுடைய மனைவி எந்த இடத்துல வாய் வச்சு கடிச்சாங்களோ அந்த இடத்தை திருப்பி வச்சு அதே இடத்துல வாய் வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்களாம். ஆயிஷா அம்மா சொல்ற, எவ்வளவு சந்தோஷம் ஒரு மனைவிக்கு இந்த செயல்ல இருந்தா இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எப்ப செஞ்சோன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பந்தியில உட்காரும் போது மாப்பிள்ளை கொண்டு ஊட்டி விடுங்கம்பாங்க. அதை ஊட்டின மாதிரியும் இருக்காது, ஊட்டாத மாதிரியும் இருக்காது. சரி, எல்லாம் சுத்தி நின்றுக்குவாங்க. எல்லாரும் கண்ணும் மொத்தமா நம்மளதான் போக்கஸ் பண்ணுவோம். போக்கஸ் பண்ணி பொண்ணுக்கு ஊட்டுங்கம்பாங்க. ஊட்டவா முடியும்? இந்தம்மா ஏதோ பேருக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஊட்டு. அதோட இன்னாலில்லாஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் 50 வருஷம் வாழ்ந்தாச்சு, 60 வருஷம் வாழ்ந்தாச்சு, இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில என்னைக்காச்சும் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுருப்போமா? நாளைக்கு நீங்க போன் பண்ணி எனக்கு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அது இன்னைக்குதான் 60 வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் என் மனைவிக்கு ஊட்டி விட்டுன்னு சொல்லணும். ஊட்டி விட்டு வாழ்ந்து பாருங்க. உண்மையிலே சொல்றேன், அதான் முன்மாதிரி வாழ்க்கை. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, வெளியில வரும்போதெல்லாம் கை கோத்துட்டு நடக்கிறாங்க மாப்பிள்ளை முன்னாடி. வீட்டுக்குள்ள போனா கீரிமா அம்மா இருக்காங்க, வீட்டுக்குள்ள போனா பிரிஞ்சு இருக்கிறாங்க கணவன் மனைவி. வெளியில போனா கை கொண்டு போறாங்க. பஸ்ல போக முடியல, முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா நம்ம கண்ணை மூட வேண்டியதா இருக்கு. ட்ரெயின்ல இருக்க முடியல. எங்க செய்யக்கூடாதோ அங்கெல்லாம் செய்யறாங்க, எங்க நல்லா இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வாழ்க்கை. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஒரே பாத்திரத்துல நாங்க 2 பேரும் குளிப்போம். நான் ஜக்கை எடுத்து குளிப்பேன். குளிக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்கை என் கையில இருந்து பறிச்சு அவங்க தண்ணியை ஊத்துவாங்க. நாங்க ஒரே நேரத்தில் 2 பேரும் ஒன்னா குளிப்போம். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி தர்ற வார்த்தை. எது வாழ்க்கை? குடும்பத்துல எப்ப பிரச்சனை உருவாகுது? நீங்க சந்தோஷத்தை மனைவியோடு பரிமாறிக்கொள்ளாத போது, மனைவி தன்னுடைய சந்தோஷத்தை கணவனோடு பரிமாறிக்கொள்ளாத போது பிரச்சனைகள் வெடிக்கிறது. மனசுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. அது எங்கெங்கெல்லாமோ போய் முடிவதற்கு காரணமாக அமைது. அப்ப இப்படி வாழ்ந்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா சந்தோஷங்கள் நிச்சயமாக குடும்பங்கள்ல இருக்கும், இருக்கணும், வந்தே தீரும், இல்லாம போகாது. சரி, அது மட்டுமே இல்ல, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிடும் போது ஒன்னா சாப்பிடலாம். இனி சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்க சாப்பிடுறோம் ஆனா வயிறே நிறைய மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. நல்லதான் சாப்பிடுறோம், வயிறு நிறைய இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறாங்க, நீங்க இந்த வீட்டுல தனித்தனியா சாப்பிடுவீங்களா? ஆமா, இப்ப நம்ம வீட்டுல அப்படிதான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு டைம்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. முதல்லையாவது மாப்பிள்ளை சாப்பிடுற வரைக்கும் பொண்டாட்டிலாம் வெயிட் பண்ணி மாப்பிள்ளை சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்ச மீதி எல்லாம் வச்சு மூடி வச்சிருப்பாங்க. நீங்க வந்தா சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாமளா வந்தா ஏதோ ஒன்னா டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறத திறந்து வச்சு நாமளே சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்ட பிறகு சில வீட்டுல அவரே கழுவி வச்சுட்டு படுக்கணும், சில வீட்டுல அப்படியே வச்சுட்டு போய் படுப்பார். இதுதான் நடக்குது. எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எங்க வீட்டுல தனித்தனியா சாப்பிடுவீங்களா? ஆமான்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சாப்பிடாதீங்க, குடும்பத்துல ஃபேமிலியா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க மட்டும் சொல்லல, சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுங்க. அப்படின்னா சத்தமா சொல்லி சாப்பிடுங்கன்னு அர்த்தம்.
நீங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொன்னா மனைவியும் பிஸ்மி சொல்லுவா, பக்கத்துல பிள்ளையும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லுவோம். அப்ப நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல, நீங்க செயல் மூலமாக அதை அப்ப எப்ப பரக்கத்து வரும் உங்க வீட்டுல? நம் வீட்டுல பரக்கத்தான நிலைமை எப்ப வரும்? குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து சாப்பிடு. இது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தது. என்னைக்கு சாப்பிட்டோம்? ஒரு முன்மாதிரியான இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமாக மாற்றுவதற்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சொல்லால் அல்ல, தன்னுடைய செயலால் நமக்கு வாழ்ந்தே காட்டியிருக்கிறார்கள். நாம் அந்த வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தால் ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்கும் நாம் போன்று நம்மை போன்று வாழ வேண்டும் என்று பிறர் ஆசைப்படுகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் முன்மாதிரி இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. இதுவரை எப்படி இருந்ததோ தெரியாது, இனி வரும் காலங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கணவன் மனைவியினுடைய உறவை பாசத்திற்குரிய உறவாக, காதலுக்குரிய உறவாக, நட்புக்குரிய உறவாக, இணைந்த உறவாக, ஒரே மனைவியோடு வாழ்ந்து ஒரே மனைவியோடு மௌத்தா போய் நாளைக்கு மறுமையிலேயும் அதே மனைவியோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் சொல்ல மனசு மனைவி பயமோ ஐயோ அப்படின்னு பயமா? பயப்படாதீங்க, நல்ல வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திருமங்கலம் இந்த மஜ்லிஸுல் உலமா சபையினருக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.